ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. வருவேன் என்ற வசீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமா. மைந்தன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இறை இயேசுவுக்குள் அன்பான என் அன்பு இறை மக்களே, இந்த மாதத்தினுடைய 2ஆம் நாளுக்காக கடவுளுடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த இரக்கமுள்ள பரலோக பிதாவே, 1 யோவான் 5:4 நீர் ஜெயம் தருகிற கடவுளாக இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்த அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, வெற்றி என்பது கடவுளால் மட்டுமே வரும். மனிதனுடைய முயற்சிகள் அதற்கு உறுதுணையாக ஊக்கியாக செயல்பட வேண்டியது அறிவும் ஆற்றலும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தையிலே நாங்கள் இந்த மாதத்தை துவங்கும்போது உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். இறைமைந்தன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான இறை மக்களே, உபாகமம் 25:18 அவன் கடவுளுக்கு பயப்படாமல் வழியிலே உங்களுக்கு எதிராக வந்து உங்களை இழைத்து உடையாத்திருக்கையில் படையில் பின்னாக வந்து நடந்து உங்களை பலவினரை எல்லாம் வெட்டுவான் என்று சொல்கிறான். கடவுளுக்கு பயப்படாத வாழ்க்கை. கடவுளுக்கு பயப்படாத வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே சர்வ சாதாரணமான ஒன்று. படித்தவர் முதல் பாமரர் வரை கடவுளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இங்கே முதல் வசனத்தில் 17ஆவது வசனத்தில் 25:17 உபாகமத்தில் பார்க்கிறோம். எகிப்தியரிலிருந்து நீங்கள் வந்த வழியை அமலேக்கு உங்களுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்மை சுற்றி வாழுகிற அத்துணை மக்களும் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள்தான். நம்மிடத்திலே கடவுளுக்கு பயப்படுவது போல நடிக்கின்றனர் அநேகர். ஆனால் அவர்கள் நமக்காக இருக்கின்றனர் என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கு யாரெல்லாம் உலகத்தின் மீது தீராத பற்றும் உலகப் பொருள்கள் மீது அளவில்லாத ஆசையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல இயலவில்லை. எடுத்துக்காட்டாக செல்வம் துறந்த வாழ்தல், செல்வத்தை இழந்து வாழ்தலே என்னை பின்பற்றுவதற்கான எளிய வழி என்று மத்தேயு 19:21-22 பார்க்கிறோம். அதுபோல கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் இழந்த ஒரு வாழ்க்கை. நன்மை, புகழ், பெருமை, ஜாதியம், பதவி இவைகளை எல்லாம் இழக்க வேண்டும். ஒருவேளை அதிலும் கூட கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு ஒரு சிறிய பொறுப்பை உங்கள் தலை மீது வைத்தார் என்று சொன்னால் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. குறிப்பாக இங்கே சொல்லும் பொழுது அவன் கடவுளுக்கு பயப்படாமல் உங்களோடு வந்து உங்களுடைய சோர்ந்து போன பலவினரையெல்லாம் உங்களிடத்திலிருந்து வெட்டி போடுவான், கொன்று போடுவான். இன்றைக்கு பிசாசு செய்கின்ற இந்த காரியம் அதுதான். நம்முடைய அவிவிசுவாசத்தை நமக்கு கொடுத்து, வியாதியை கொடுத்து, வலியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, பிரச்சனைகளை கொடுத்து, அவிவிசுவாசத்தை கொடுத்து, அதன் வழியாக நம்முடைய முயற்சிகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் சீரழிக்கிறவன் தான், சின்னாபின்னமாக்குறவன் தான் பிசாசு. அவன்தான் கடவுளுக்கு பயப்படாதவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு விலகி நம்மை காத்து கொண்டு விசுவாச வழியில் ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஜெயம் கொடுக்கிற கடவுளாக தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான், உலகத்தை விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் வாழ எல்லாம் உள்ள கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தூய ஆவியானவருடைய அருளினாலே ஆற்றலை, திறமைகளை, நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. அவனுமாக இந்த நாளிலும் கூட பயப்படுதல் என்பது, ஒருவன் கடவுளிடத்தில் வந்து கடவுளே நான் உமக்கு சீடனாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் என்னால் முடியவில்லை,
இன்னொருவன் ஆலயத்திற்கு புறம்பே வெளியில் நின்று கொண்டு கடவுளோடு வாழுகின்ற எல்லா காரியங்களையும் நன்மை செம்மையுமாக பிறருக்கு உதவுதல், தர்மம் பண்ணுதல், பிறருக்கு காயங்கட்டுதல் போன்ற அனைத்து காரியங்களையும் செய்கிறான். இந்த இருவரில் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷர் யார் என்று சொன்னால், வெளியில் இருந்து கொண்டு உலக பிரகாரமான காரியங்களில் தன்னை கரைப்படுத்தாதபடி, பாவப்படுத்தாதபடி, தீட்டுப்படுத்தாதபடி பிறருக்கு நன்மை செய்கிறவனாக காணப்படுகிறவன் தான். ஆகவே அப்படிப்பட்ட நன்மையுள்ள மக்களாய் வாழ கடவுள் நம்மை துணை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த இந்த புதிய நாளிலும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய, உம்முடைய வழியிலே நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆண்டவரே, பிசாசினால் வருகிற ஆண்டவரே, அந்த பொல்லாத அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் தரித்து போட்டு, முறித்து போட்டு, இறைமகன் இயேசுவின் வல்லமையை தரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். இறைமகனும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் பொற்பாதம் முடிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.